மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெற்றி. இந்த தேரோட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? பண்பாட்டு தலைநகரத்தினுடைய ஒரு உச்ச விழா இது. 2 பகுதியாக சித்திரை திருவிழா நடக்கும். 20 நாள். முதல் பகுதி மீனாட்சி அம்மன் கோயில் விழா, பிற்பகுதி கள்ளழகர் கோயிலுடைய விழா. அந்த முற்பகுதியில மீனாட்சி அம்மன் கோயில் கல்யாணத்தை மையமா வச்சு மீனாட்சியோட கல்யாணம் தான் திருவிழாவுடைய மையம். அந்த கல்யாணம் நேற்று நடந்த நிலையில இன்னைக்கு சித்திரை திருவிழாவுடைய தேரோட்டம் நடந்துட்டு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமா, அவ்வளவு உற்சாகமா, அவ்வளவு கோலாகலமா தேரோட்டம் துவங்கி இருக்குது. கீழ மாசி வீதியில அந்த 4 மாசி வீதிகள்ல கட்டடங்களுக்கு நடுவுல அந்த பிரம்மாண்டமா ஒரு கோயிலுடைய கோபுரம் அசைஞ்சு வர்ற மாதிரி, கோயிலே அசைஞ்சு வர்றது மாதிரி தேர் அசைஞ்சு வரக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகத்துக்குரியது. 2 தேர்ல, முதல் தேர்ல மீனாட்சியும் அவருடைய நாயகன் சொக்கநாதனும், 2வது தேர்ல மீனாட்சி தனியாகவும், இப்படி 2 தேர்ல இந்த அவங்க எல்லாம் வீதி உலா வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேரோட்டம் அப்படிங்கிறது 400 வருஷ பழமையான தேர். இது மன்னர் திருமல் நாயக்கர் செஞ்சு கொடுத்த தேர். இந்த தேர்ல தான் மீனாட்சியும் சொக்கநாதரும் மதுரையினுடைய அரசியும் அவருடைய நாயகனும் வீதி உலா வர்றாங்க. இந்த மதுரை மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி நின்று அந்த தேரை இழுத்து, வடம்பிடிச்சு இழுத்து, இந்த பல்லாக்கு குதிரையிலேன்னு மீனாட்சியோட பாட்டை பாடிக்கிட்டு அவ்வளவு ஆடி பாடி இந்த தேர் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அழகான காட்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். இது பெரிய அளவுக்காக இங்க இருந்த 2 விழாக்களும் இணைக்கப்பட்டதுக்கு பின்னாடி பண்பாடாக, சமூகமாக, பொருளாதாரமாக பெரிய சுழற்சியை இந்த திருவிழாக்கள் உருவாக்குது. திருவிழா தான் மனுஷனை, சமூகத்தை இன்னும் உயிர் போட, அதுக்கு இளைப்பாறல் கொடுத்து அதுக்கு சுழற்சி செய்யக்கூடிய, அதை புத்துணர்ச்சியா வைக்கக்கூடிய ஒரு வேலையை திருவிழாக்கள் செய்த அப்படின்னா, இந்த இடத்துல திருவிழாக்களுடைய திருவிழா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சித்திரை திருவிழா அதனுடைய கொண்டாட்டத்தினுடைய உச்ச தருணங்களை இது கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வருஷம். மக்களினுடைய கொண்டாட்டங்கள்ல நேர்மறையான, பாசிட்டிவான, எந்த விளைவுகளும் இல்லாத, எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு கொண்டாட்டம், முழுக்க முழுக்க பாசிட்டிவான, முழுக்க முழுக்க நேர்மறையான, அவ்வளவு முக்கியமான கொண்டாட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திருவிழா பண்பாட்டினுடைய மையமாக கொண்டாடப்படுது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த மாசி வீதிகள் தான் அழகு. கீழ மாசி வீதியில தொடங்கி தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, 4 மாசி வீதிகள்ல இந்த தேர் ஓடி வரக்கூடிய, சுத்தி வரக்கூடிய அந்த காட்சி அப்படிங்கிறது நடக்கிறது. இப்போ 6:15 மணிக்கு தேரோட்டம் துவங்கி இருக்குது. துவங்கினது 4 மாசி வீதிகளும் சுற்றி மதியம் 11 மணிக்கு மேலாக தேர் நிலைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேரோட்டம் துவங்கி நடந்து போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தேரோட நடந்து 2 பக்கமும் இந்த வடம்போக்கி வீதிகள் தேரை திருப்புறதுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு விஷயம். தேரோட வடம் போய் தேர் அடுத்த வீதிக்கு திரும்புறதுக்கு உண்டான அவ்வளவு நுட்பமான அமைப்போட உருவாக்கப்பட்டது தான் தேர் போகக்கூடிய வடம்போக்கி வீதி. அதனால அவ்வளவு தூரத்துக்கு கட்டமைப்பிலையும் பண்பாட்டு ரீதியாகவும் அவ்வளவு நுணுக்கமாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பல 100 ஆண்டுகளாக கைமாறி நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கூடியதான் இந்த சித்திரை திருவிழாவினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவம் அளிக்கக்கூடிய அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது மதுரை அதிர, மதுரை குலுங்க நடந்துட்டு இருக்குது. அபிநயா, வெற்றி, இப்ப அடுத்தடுத்து இந்த சித்திரை திருவிழாவுடைய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்கின்றன? சித்திரை திருவிழா அப்படிங்கிறது உலகத்துல இப்பவும் நீண்ட நாட்கள், அதாவது 20 நாள் நடக்கும். நீண்ட நாட்கள் மிகப்பெரிய மக்கள் திரளினுடைய பங்கேற்போட நடக்கக்கூடிய விழாக்கள்ல சித்திரை திருவிழா ஒண்ணு. அதுல இவ்வளவு பெரிய மக்கள் திரள் அப்படிங்கிறது எந்த காலமும் தொடர்ச்சியா, எந்த தடையும் இல்லாம, எந்த இடையூறும் இல்லாம, எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாம நடக்குது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே, மிகப்பெரிய தனித்துவமே. ஏன் அப்படின்னா, ஒரு கூட்டம் கூடும்போது எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படிங்கிற சமகாலங்களில் பார்க்கும்போது இங்க அப்படி எதுவும் இல்லாம அவ்வளவு ஒற்றுமையா, அவ்வளவு புத்துணர்ச்சியா இந்த விழாக்கள் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதுல இன்னைக்கு நேற்று மீனாட்சியினுடைய கல்யாணம். அதாவது மதுரை ஏன் பண்பாட்டினுடைய தலைநகரா சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய தனித்த உரிமைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஊர். ஏன்னா மீனாட்சி ஒரு பெண் தெய்வம், தனியாக முடிசூடி நிற்கக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது வேற.
மதுரை சித்திரை திருவிழாவின் தேரோட்ட நிகழ்வு குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வெற்றி. திருச்சியின் அடையாளமாக விளங்கும் மலைக்கோட்டை தாய்மானவர் சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், தேரோட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? அபிநயா, தென் கைலாயம் என போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்பாளும் தாய்மானவர் காமதேனு, ரிஷபம், யானை, இந்த தங்க குதிரை, நந்திகேசர், கைலாச பர்வதம், அன்னம் உள்ளிட்ட பல்வேறு வாகனத்துல எழுந்தருளி வந்தனர். தொடர்ந்து 5ஆம் நாளான 25ஆம் தேதி செட்டிப்பெண் பிரசவம் பார்த்தல் வைபவமும், 6ஆம் நாளான 26ஆம் தேதி திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டமானது இன்று காலை தொடங்கியது. மலைக்கோட்டை தாய்மான சுவாமி அலங்கரிக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய இந்த திருத்தேரில அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மற்றொரு தேரில மட்டுவார் குழலம்மை தாயார் எழுந்தருளினார். முன்னதாக அந்த பரிவார மூர்த்திகள் சிறிய தேரில் சென்றன. ஏராளமான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய் என்ற பக்தி கோஷமிட்டவாறு இந்த தேரை வடமிற்கு இழுத்து செல்கின்றனர். தேர் ஆண்டாள் வீதி, சின்னக்கடை வீதி, NS வீதியோடு நந்திக்கோயில் திரு உள்ளிட்ட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் நிலைக்கு சென்றடைகிறது. மலைக்கோட்டை தேரோட்டத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்புக்காக திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.